கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 36ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். வேதவசனம் சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்களாய் இருக்கிறது போல உங்கள் பிதா அப்படின்னு போட்டிருக்குது. நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தகப்பன், நம்மை ஆளுகிறவர், நம்முடைய தேவன், அவருடைய இரக்கத்திற்கு அளவில்லை. அவர் எப்படி இரக்கமா இருக்கிறாரோ அதே இரக்கம் நமக்கும் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவங்க அப்பாவும் அப்படிதான், அவனும் அப்படிதான், ஐயா அவ்வளவு சாப்பிட்டு அப்படின்னு சில தகப்பன் பிள்ளைகளை பற்றி உலகத்தார் சொல்லுவதை நாம் அறிந்திருக்கிறோம். இங்க நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். இங்க வேத வசனங்களை புரட்டி பார்த்தால் கைவிடப்பட்டவர்களுக்கு தானாய் சென்று உதவி செய்கிறார். காயப்பட்டிருக்கிறவர்களுக்கு அவர் போய் காயங்களை கழுவி சுத்தப்படுத்துகிறார். தாகத்தோடு இருக்கிறவர்களுக்கு தாகத்தை தீர்க்கிறார். வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு வியாதியை மாற்றுகிறார். மக்களுடைய இரக்கமே இல்லாத ஜனங்களுக்கு இவர் இரக்கம் பாராட்டுகிறார். அவருடைய செயல் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏராளமான மக்கள் இருந்தாலும் இவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆமா, நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். பிதாவாகிய தேவன் இரக்கம் உள்ளவர். அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இரக்கம் உள்ளவர். அவரை சேவிக்கிற நானும் இரக்கமுள்ளவனாயிருக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு அந்த அற்புதம் செய்தார், இயேசு இந்த அற்புதம் செய்தார், அவரை விசுவாசிக்கிறவர்களும் அந்த அற்புதங்களை அதுக்கு மேலானதை செய்யணும் அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுறாங்க. அவர் இரக்கமுள்ளவராய் இருந்தாரே, அவன் ஆண்டவரே அதை விட அதிகமான இரக்கம் எனக்கு வேணுமே, ஏன் நீங்க அதை சொல்றது இல்லை? இன்னைக்கு ஆண்டவர் அதை மட்டும் எதிர்பார்க்கிறார். இரக்கமுள்ளவர்களாயிருப்போம். கண்ணெதிரே வேதனைப்படக்கூடிய மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் கண்டும் காணாமலும் நாம் சென்று விடாதபடி இரக்கமுள்ளவர்களாய் நம்மால் இயன்ற காரியங்களை செய்து அவர்களை பலப்படுத்துவதற்குரிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, எங்களை நடத்துகிற பிதாவாகிய நீர் இரக்கமுள்ளவர். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.